கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய மனைவியினுடைய சாட்சியை நீங்கள் இப்போ கேட்கலாம். வாங்க. என் பேர் எஸ்தர் ராணி. எங்கள் சொந்த ஊர் ஹைதராபாது. மதர் டங்கு தெலுங்கு. ஹைதராபாத் சிக்கிந்திராபாத்னு ஒரு இடத்துல நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். எங்கள் அம்மா அப்பா 2 அண்ணா நான் மொத்தம் 5 பேர் வீட்டில். அப்பா இந்த வேலை செய்வார், ஆசாரி வேலை. அண்ணா கூட அதே வேலை தான் செய்வார். அப்புறம் சின்ன வயசுலேயே அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அப்போ அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அம்மா நான் 3ஆவது கிளாஸில் இருக்கும்போது இறந்துட்டாங்க, கேன்சர் வந்து இறந்துட்டாங்க. அப்புறம் நான் 5ஆவது கிளாஸில் 1 இயர் கேப் ஆகிடுச்சு, ஸ்கூல் போகாமல் அப்படியே இருந்துட்டேன். அப்புறமா ரொம்ப பூஜை எல்லாம் பண்ணுவோம் வீட்டில். ஹிந்துஸ் நாங்கள். இந்த லக்ஷ்மி தேவதா அது இதுன்ட்டு நல்லா பூஜை எல்லாம் பண்ணோம். நானும் எங்கள் அம்மா சேர்ந்து எல்லாம் நல்லா பூஜை எல்லாம் பண்ணேன். இப்போ அவங்க இறந்துட்டாங்கன்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த பூஜை எல்லாம் பண்ணேன். கடவுளே இல்லை இருந்தால் இப்படி பண்ணுவாரா அன்ட்டு அது அப்படி யோசனை பண்ணிவிட்டு அந்த தெய்வங்கள் எல்லாமே தூக்கி வீசிட்டேன். பூஜை எல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் அண்ணன் இருக்கும்போது ஹாஸ்டல் போயிட்டீங்க? ஹாஸ்டலில் விட்டாங்க. அவங்க சரியாக பார்க்க மாட்டாங்க என்னைய. கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தான் படித்தது, இப்ராஹிம்பட்டினம்னு ஹைதராபாத். ஹாஸ்டலில் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹாஸ்டலில் போனேன். ஹாஸ்டலில் போகும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸோடு பேசவோ படிக்கவோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா 1 இயர் கேப் ஆகிடுச்சு படிக்காமல். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி படிக்கிறது, என்ன பண்ணுறது, எப்படி பேசுறது, சரியாக சாப்பிடவும் மாட்டேன். எப்போவுமே எனக்கு சாகணுமென்ட்டு ஒரு இதாக இருந்துச்சு. நான் எங்கள் அம்மா அந்த பக்கம் செத்துட்டாங்க, நான் இந்த பக்கம் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். விழுந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஒரு 4 மணி நேரம் படுக்க வச்சு அவர் டாக்டர் சொன்னாரமா, சொல்ல முடியாது, இறந்துடுவாங்க, அவங்க நினைவு வந்தால் பரவாயில்ல, இல்லைன்னா அப்படியே இறந்துடுவாங்க. அப்புறம் உடனே கொஞ்ச நேரம் அப்படியே உட்கார வச்சு அவங்க எப்படியோ நினைவு வந்துச்சு. அப்புறம் உடனே ஜூஸு அது இது கொடுத்து இது பண்ணாங்க. அப்புறம் டாக்டர் சொன்னாங்கம்மா, இவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு 1 மாதம் இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இன்ஜெக்ஷன் காலையில் சாயங்காலம் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஹாஸ்டலில் போனது. அப்புறம் எதுவுமே இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சாப்பிடவோ எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பேசி பழகி ஒரு ஜாலியாகவே லைஃப் இருக்காது. எப்போவுமே அந்த இதில் எங்கள் அம்மா தான் வரும் எனக்கு கனவுல சரி, நேராகவும் சரி, வந்து கூப்பிடுற மாதிரி பேசுகிற மாதிரி அப்படி தான். அப்புறம் அப்படி இருந்தாலும் கூட எப்போவுமே போகணும் நானும் எங்கள் அம்மாவோட போகணும். எப்படி சாகணுமோ தெரியாது, ஆனால் போகணும்னு நினைப்பேன். அது இங்கே ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டாங்களே, இங்கே எப்படி படிக்கிறது? ஸ்கூல் போனால் ஒரு ஓரமாக உட்காருவேன், பிள்ளைங்களோட பேச மாட்டேன், எதுவும் கிடையாது. ஒரு 4-5 மாதம் அப்படி தான். சாப்பாடு கூட லைனில் நின்றுட்டு பிடிக்கணும் சாப்பாடு. நான் அப்படியெல்லாம் சாப்பிட மாட்டேன், அவங்களா கொண்டு வந்து கொடுத்தா இல்லைன்னு இல்லை. அந்த மாதிரி ஒரு மனநிலைமை ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு. அப்புறமா சாகணும் எப்போவுமே. இது கவர்மெண்ட் ஹாஸ்டல்னா ஆப்போசிட்டில் ஒன்று போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே ஒரு வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே ப்ரேயர் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டே இருப்பாங்க. அந்த பாட்டு சத்தம் எனக்கு இந்த ஹாஸ்டலுக்கு கேட்கும். ஆனால் அந்த ஹாஸ்டலில் 75-80 பிள்ளைங்க இருப்பாங்க. பிள்ளைங்க யாரும் போக மாட்டாங்க. இந்த ஏசப்பா தெரியாது, சர்ச்சுக்கு போகிற பிள்ளைங்க கிடையாது, நானும் கிடையாது. அப்புறம் அந்த பாட்டு சத்தம் என்னமோ அங்கே போன்னு சொல்லுது. எப்படி போகிறது? சின்ன வயசுனா 5ஆவது கிளாஸ்லாம் வெளியில் விட மாட்டாங்க எங்கேயுமே. அப்புறம் ஹாஸ்டல் வார்டுன்னு என்ன பண்ணா, அவங்ககிட்ட கேட்டேன், மேடம் நான் அங்கே போட்டேன். சரி போ, அப்போ உனக்கு பாவம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறியே சாப்பிடாம, சரி இந்த பொண்ணு நான் சண்டே ஆனால் விட்டுடுங்கன்ட்டு அவங்க சொல்லிட்டேன். அப்புறம் நான் போய் அங்கே போனேன். ஃபஸ்ட் டைம் போனேன். போயிட்டு ஹாஸ்டலில் பசங்கள் ரொம்ப அழுகையாக வந்துச்சு. அதுக்கப்புறமா சர்ச் முடிஞ்சு அவர் வெளியில் வந்து கேட்டார், எந்த ஊர் என்ன ஏது. நான் இப்படி சிக்கிந்திராபாத்லேருந்து வந்து ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இது பற்றி கேட்டார் அம்மா அப்பா. இல்லை அவங்க அப்பா இருக்கிறாரா, நான் அம்மா இறந்துட்டாங்க சொன்னால், இப்படி எனக்கு எங்கள் அம்மா தான் வருது எப்போவுமே, நானும் சாகணும்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியல
எனக்கு எதுவுமே பிடிக்கல உலகத்தில் வாழ்க்கையில் நான் சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை ஆண்டவர் இருந்து இப்படி ஆகாதுன்ட்டு நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் நீ ஒன்று இயேசுவன்ட்டு கூப்பிடு, நீ பேசு. என்கிட்ட எப்படி சொன்னிய பிடிக்கல, வாழ்க்கை இஷ்டம் இல்லை, நீ அப்படியே அவர்கிட்ட பேசுன்னு சொல்லி சின்ன பைபிள் கொடுத்துட்டு நீ வார வான்ட்டு சொல்லி அனுப்பி விட்டாங்க. ஹாஸ்டலுக்கு போயிட்டு அப்புறம் எல்லோரும் தூங்கிடுவாங்க நைட்டில், நான் மட்டும்தான் தூங்க மாட்டேன். தூங்காமல் அந்த பைபிள் பைபிள் கொடுத்தாங்களே அதை பிடிச்சி, நீ நிஜமான உண்மையான தேவன் இருந்தால், இயேசு சுவாமி இருந்தால் எனக்கு அவங்க அம்மாவை திருப்பி நீ கூட்டிகிட்டு வா, இல்லைன்னா நீ என்னை அங்கே கொண்டு போ, ஏதாவது ஒன்று நடக்கணும் ரெண்டுத்தில், அது மட்டும்தான் பேசுவேன் தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன். ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டேன். ஒன்று கொடு எங்கள் அம்மாவை, இல்லை என்னையாவது கொண்டு போ, அது ரெண்டு தான் எப்போவுமே பேசுவேன். ஆனால் எனக்கு அறியாமே தெரியாது, அப்படி பேசும்போது தூங்கிடுவேன், தூக்கமே வராது. ஆனால் எப்போ நான் இயேசுவான்னு கூப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடுவேனோ கொஞ்சம் என்னோட உள்ளத்தில் ஒரு மாற்றம் வந்துச்சு. மற்ற பிள்ளைங்களோட பேசவும் படிக்கவும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஒரு மாதத்துலேயே வந்துடுச்சு. அப்புறம் நினச்சேன், அவன் இந்த இயேசு சாமி தான் உண்மையான தெய்வம் அன்ட்டு சர்ச்சுக்கு போகும்போது ஒரு சமாதானம் வந்தோடனே உங்களுக்கு எல்லாரோடையும் சேரணும்னு வந்துச்சு. பேசணும், கொஞ்சம் சாப்பிடணும், அப்படியெல்லாம் நினச்சேன். நல்லா படிக்கணும் பிள்ளைங்களோட அன்று நினச்சேன். ஜாலியாக இருக்குது, கொஞ்சம் பழகிட்டேன். இந்த சூழ்நிலை உங்கள் அண்ணன் தம்பிலாம் வரமாட்டாங்க, 2 பேரும் வரமாட்டாங்க. அப்புறம் நான் தான் லீவுக்கு மட்டும் வீட்டுக்கு போனேன், எங்கள் அண்ணா வீட்டு. அவங்க வரமாட்டாங்க, நான் தான் போவேன். லீவுக்கு போனால் எங்கள் அண்ணா சாய்பாபா பக்தி ரொம்ப அவருக்கு. வீட்டில் நல்லா பூஜை பண்ணணும், எப்படி இருக்கணும். நான் சர்ச்சுக்கு போகிறது அவருக்கு பிடிக்காது சுத்தமாக. நீ எதுக்கு சர்ச்சுக்கு போகிற, அப்படி இப்படியே என்னை மிரட்டுவாங்க. ஆனாலும் நான் அதை கண்டுக்க மாட்டேன். எங்கள் அப்பா 7th கிளாஸில் இருக்கும்போதே இறந்துட்டார், பாம்பு கடிச்சு அவரே இறந்துட்டார். அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 10th முடித்தேன். ஹாஸ்டலில் முடிச்சுட்டு எங்கள் அண்ணா வீட்டுக்கு இங்கே பர்மனெண்ட்டாக போகணும். எல்லாம் திருப்பி எந்த ஹாஸ்டலில் எங்கேயும் எதுவுமே தெரியாது. அண்ணா வீட்டுக்கு போனேன்னா அவர் ஒரு மாதம் அப்படி இப்படி இருந்தாலும் அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண ஆரம்பித்தார். நீ எனக்கு தெரியாமல் சர்ச்சுக்கு போகிறேன் அன்று எப்படியோ பார்த்துட்டார். எப்போவுமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன், சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன். ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டில் தான் இருப்பார், நான் மட்டும் போவேன்ட்டு பார்த்துட்டார். அண்ணா, உனக்கு இயேசு வேணுமன்னா நீ வீட்டை விட்டு போ, அப்போ உனக்கு அண்ணா தங்கச்சியோட ரிலேஷன்ஷிப் கிடையாது, ரத்த சம்பந்தம் கிடையாது, நீ போய்க்குவான்னு சொன்னார். ஒரு நைட்டு டைம் கொடுத்தார், நீ யோசனை பண்ணி பார்த்துக்குவான்ட்டு. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்து என்ன பண்ணுறது சபா இப்படி பேசுகிறேன்ட்டு மந்திரம் எல்லாம் பண்ணுவார். நான் தூங்கும்போது தலைகான் லைம் எல்லாம் வைக்கிறது. அப்புறம் பயங்கரமான ஒரு கனவு எனக்கு வருது. மந்திரம் அவங்கக்கிட்ட கூட என்னை கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு விபூதி எல்லாம் கொடுத்து பயங்கரமாக இருக்கும் எனக்கு. ஆனாலும் ஆண்டவரை நான் உள்ளத்தில் வச்சேன், ஆண்டவரை என்ன செத்தாலும் உனக்கு சாகுறேன், அது மட்டும் நான் செய்ய மாட்டேன்ட்டு. ஏன்னா அவர் எனக்கு சமாதானம் கொடுத்தது. அந்த அம்மா அண்ணா அந்த இதுலேருந்து அன்புலேருந்து என்னை எடுத்து வெளியில் எடுத்து, அதனால அவர் அண்ணன் தான் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. எங்கள் அண்ணன் என்ன பண்ணாலும் எனக்கு அது எடுத்துக்கலன்னா ரொம்ப பெருசாக எடுத்துக்கல. கடைசியில் அவர் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் அவர் சொன்னார் அந்த வார்த்தை, உனக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ போய்க்குவான்னு. அப்புறம் ஒரு நைட்டு யோசனை பண்ண அதிகாலையில் ஆண்டவர் எனக்கு தைரியத்தை கொடுத்தார். நீ வீட்டை விட்டு கிளம்பு, நான் உன்னோட இருக்கிற, எதுக்கு பயப்படுறேன். அப்புறம் சரி நான் போகிறேன் அண்ணான்னு சொல்லிட்டு, சரி இன்னும் எப்போ வரக்கூடாது வீட்டுக்குன்னு சொல்லிட்டு சரின்ட்டு போனேன். நான் எந்த சர்ச்சுக்கு போனேன்னா ஒரு 20 நிமிஷம் தான் நடந்து போய் அந்த பாஸ்டர் அம்மாகிட்ட சொன்னேன், இப்படி எங்கள் அண்ணா நேற்று நைட்டு இப்படி பண்ணார், பேசினார், திட்டினார் சொன்னேன். சரி நீ நல்ல வேலை தான் பண்ண, வீட்டிலேருந்து வந்துட்ட. ஏன்னா அவர் அங்கே இருந்தால், நீ உனக்கு பிசாசு பிடிச்சிருக்குது, நீ டெய்லி போய் தேங்காய் உடைச்சி கோவிலில் பூஜை பண்ணிட்டு வரணும், அப்படி இருந்தால் தான் வீட்டில் இருக்கணும். அந்த கண்டிஷன் வச்சதுனால எனக்கு அது பிடிக்கல, அதனால அதுலேருந்து விளங்கிட்டேன். அப்புறம் பாஸ்டர்மா அவங்க தான் நல்லா அன்பாக பார்த்து அவங்க தான் பேப்டிசம் எல்லாம் கொடுத்து 15 என்னையோட சேர்த்து 15 பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ உனக்கு ஏசப்பா பற்றி இன்னும் படிக்கணுமா எப்படியான்னு கேட்டால், ஆமாம் நான் படிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ உடனே அவங்க ஹைதராபாத்லேருந்து சென்னை கூட்டிகிட்டு வந்து எங்களை 12 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து பாஸ்டர்மா
ஹிந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் அதில் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சாங்க. 2 வருஷம் அங்கே இருந்தேன் சென்னையில் அந்த காலேஜில். உங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே பாஸ்டர் தான், அவர் தான் ஸ்பான்சர். அவர் பேர் கேஜே சாமியல். அம்மா பேர்? அவன் பாஸ்டர் அம்மா பேர் சங்கமித்ரா. அவங்க எங்கே சபை வச்சிருக்காங்க? அவங்க அங்கே ஓன் சபை ஹைதராபாத். இப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு. அவங்க சபை இப்போ இல்லை. அவங்க விசுவாசிங்க இருக்கிறாங்க வேற சபை. அப்போ சர்ச் டிவைட் ஆயிடுச்சு. அந்த சர்ச் இவர் இறந்த உடனே டிவைட் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அதனால அப்படி அவங்க தான் வழி நடத்துந்தேன் நல்லா. அப்புறமா சென்னையில் படித்து 2 வருஷம் படித்து ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணுமான்ட்டு யோசனை. எனக்கு இந்த ஊழியம் அதெல்லாம் நான் நினைக்கல, சும்மா வந்தேன் படிக்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் அதிகாலையில் ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஒரு எண்ணம் கொடுத்தார், ஒரு மிஷினரியாக நான் போகணும், நல்லா ஊழியம் செய்யணும், அறியப்படாத மக்களுக்கு போய் சாட்சியாக நிற்கணும். கல்யாணம் பண்ணணுங்கிற அந்த எண்ணமே வரல அப்பெல்லாம். அப்படியே நினச்சிட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சித்தம் இருந்தால் இதே காலேஜில் ஒரு மிஷினரியாக எனக்கு வாய்ப்பு கிடைக்கட்டுமேன்னு ஜெபம் பண்ணேன். அப்படியே நான் நினச்சது அப்படியே அவங்க அந்த லாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லா மிஷினரிஸ்க்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நியூவாக எடுக்கிறதுக்கு. மணிப்பூர், நாகாலாண்டு கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்க. ஆந்திராலேருந்து 2 பேர், இந்தியாவில் ஃபுல்லாக எடுப்பாங்க. அப்படி எடுத்துட்டு எனக்கு அதில் ஒரு வாய்ப்பு கிடச்சிது ஜாயின் பண்ணுறதுக்கு. என்னோடய சாட்சி எல்லாம் கேட்டுட்டு உடனே எடுத்தாங்க மிஷினரியாக. ட்ரைனிங் 1 வருஷம் கொடுத்தாங்க. அப்புறம் ஆனால் எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு அது விருப்பம் இல்லை மிஷினரியாக போகிறதுக்கு. நாங்கள் அவங்க அனுப்பணும், நீங்கள் அப்படியே மிஷினரியாக எங்கெங்கேயோ போடுவாங்க, அப்படியெல்லாம் போகாது, நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அங்கே ஊழியம் பண்ணலாம். நாங்கள் சொல்கிற பேச்சு கேட்டால் எங்கள் கூட நீங்கள் இருந்துட்டு ஊழியம் பண்ணி விஸ்வவாணியான்ட்டு ஒரு இது இருக்குது, அதில் நாங்கள் உங்களை ஜாயின் பண்ணி ஊழியத்தில் நாங்கள் நடத்துகிறோம் அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை என்னோடய மனசில் மிஷினரியாக போகணும்ட்டு இருக்குது. அப்படி இருந்தால் நாங்கள் உங்களுக்கு இனிமேல் எந்த உதவி செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி எனக்கு ஆண்டவர் நடத்துவார் பரவாயில்லன்ட்டு நான் சொல்லிட்டாச்சு. அப்புறம் பேச மாட்டாங்க, அவ்வளோதான். அப்புறம் நான் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து மிஷினரியாக ஜாயின் பண்ணும்போது எல்லாம் இவங்களே பார்த்துக்கிட்டாங்க. காலேஜில் அவங்கள ஃப்ரீ சாப்பாடு, மாதம் கொஞ்சம் டைஃபான் கொடுத்து, அப்புறம் மிஷினரி ஃபீல்டுக்கு எல்லாம் அனுப்பி எல்லாம் இவங்களே பார்த்துட்டாங்க. அப்புறம் 1 இயர் ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறமா தான் ஃபஸ்ட்டு கேரளா போட்டாங்க ஃபீல்டு ஒர்க்கு. 7 மிஷினரிஸு. நான் ஒரு ஆள், 2 3 ஒரு மணிப்பூர் பொண்ணு, 2 ஆந்திரா, 2 ஃபேமிலி, ஒரிசா ஃபேமிலி அப்படி போட்டாங்க. ஆனால் அந்த காலேஜிலேருந்து சென்னையிலேருந்தான் அவங்க 3 வருஷம்தான் சப்போர்ட் பண்ணாங்க. 3 வருஷம் நல்லா பார்த்தாங்க. எல்லாம் மெடிக்கல் பில்லு சரி எல்லாம் சரி கிளியராக இருப்பாங்க, நல்லா பார்ப்பாங்க. 3 வருஷம் பார்த்துட்டு அப்புறமா அவங்க ஸ்தாபனத்தில் டிபார்ட்மெண்ட்டில் 78-80 மிஷினரிஸ் நம்ம இருந்தாங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் அவங்க இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க, என்கிட்ட ஃபண்ட்ஸ் இல்லை, சப்போர்ட் பண்ண முடியாது, இனிமேல் நடத்த முடியாது இதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என் கூட இருக்கிற மிஷினரிஸ் எல்லாம் அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அம்மா அப்பா இருக்கிறாங்க, அம்மா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் போயிட்டாங்க. இப்போ எனக்கும் இருக்கிறாங்க, அண்ணா இருந்தார், அப்புறம் சொந்தம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, பாஸ்டர் அம்மா சரி எல்லோரும் நான் சொன்னேன் இல்லை போகாதன்னு சொன்னேன், என்ன ஆச்சு இப்போ அவங்க பேசும்போது அப்போ ஆண்டவரோட நாமம் நம்ம படக்கூடாது, சொந்த ஊரில் எப்படியாவது இந்த இடத்துல கஷ்டம்னாலும் நம்ம நிற்கணும், மிஷினரியாக வந்தாச்சு, அவர் தான் நடத்தணும், யார் மனுஷனை நம்பக்கூடாதுன்னு நினச்சேன். மனுஷன் நம்பாமல் ஆண்டவர் மட்டும் நம்பிட்டு எப்படி சாப்பாடுக்கு எப்படி வழி என்ன பண்ணுறதுன்ட்டு ஆண்டவர் எப்படியோ கோயம்புத்தூரில் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒரு இதில் கேரளாவில் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 1 hour தான் டிஸ்டன்ஸ், அவ்வளோதான், பார்டர் தான். கோயம்புத்தூர் அந்த பக்கம். அப்புறம் அதில் எனக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஆச்சு அந்த ஹாஸ்பிட்டலில். அப்போ அந்த டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சூழ்நிலைப்படுத்தி என்னை எடுத்துக்கிட்டாங்க, ஃபார்மசி சிஸ்டராக எடுத்துக்கிட்டாங்க. மெடிசன்ஸ் எதுவும் படிக்கல, ஆனாலும் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங் கூட அவங்க கொடுக்குற காசில் அதை வச்சு நான் காலேஜில் படித்தேன் மெடிசன்ஸு.
படித்து அந்த சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டேன். அப்படி அந்த மாதிரி இந்த ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். நல்லா எல்லாமே மிஷன் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லா போச்சு. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் எல்லாம் அவங்க போயிட்டாங்க, வேறு டாக்டர்ஸ் வந்தாங்க. மேனேஜ்மெண்ட்டு ப்ராப்ளம் அப்படியெல்லாம் இருக்கிறதுனால திருப்பி அந்த இடத்துல ஆண்டவர் சித்தம் இல்லை, அது விட்டுட்டு இன்னும் எங்கேயுமே எந்த ஃபார்மசியில் ஜாயின் பண்ணாமல் ஆண்டவரோட ஊழியத்துக்காக நம்ம வந்தோம். அப்படியே நம்ம வேலை செய்யணும், நம்ம சொந்த ஊரில் பண்ணிக்கலாம்ல. எத்தனோ இருக்குது ஹைதராபாத்தில். இன்னும் நான் எந்த வேலைக்கு போக மாட்டேன் ஆண்டவர், நீ அழைச்ச ஒரு உண்மை இல்லை நீ நடத்தும் அப்படி சொல்லி தைரியமாக நான் என்ன பண்ணேன், அங்கேயே கேரளாலேயே ஹவுஸ் ரெண்டட் ஹவுஸ் தான், இத்தனைக்கு சொந்தம்ன்ட்டு ஒன்றும் கிடையாதாங்க. அதில் இருந்துட்டு ஊழியத்துக்கு போக ஆரம்பித்தேன். சர்ச்சுக்கு போவேன் மற்ற சிஸ்டர்ஸோட அவங்களோட ஊழியத்துக்கு போய் அப்படியே என்னோடய விசுவாசத்தை டெவலப் பண்ணி விசுவாசத்தில் இருக்கிறேன்னா எல்லாருக்கும் எப்படின்னு தெரியாது. ஆனால் என்னை ஆண்டவர் அப்படி நடத்தினார், தெரியாது எப்படி என்னதுன்ட்டு. ஆனாலும் ஆண்டவர் நல்லபடியாக இது வரைக்கும் நடத்தினார். ஆனால் ராஜஸ்தான், பெங்களூர் சரி எல்லா இடத்துல என்னை மிஷினரியாக 3 மாதம் ஃபீல்டு ஒர்க்கு பண்ண வச்சாங்க காலேஜில் இருக்கும்போது. அதெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சிது அப்படி. ஆனால் கேரளாவில் தான் ரொம்ப வருஷமாக ஊழியம் செஞ்சு நான் மட்டும்தான், மற்ற மிஷினரிஸ் எல்லாம் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் என்னை அங்கே நிரந்தரமாக வச்சுருந்தார். அப்போ இதுதான் எனக்கு ஆண்டவர்ன்ட்டு நான் எங்கேயுமே நான் நிரந்தரமாக இல்லை. ஹைதராபாத் போனாலும் 2 நாள் 3 நாள் தான் சொந்த ஊர், அதுக்கப்புறம் வந்துடுவேன். அண்ணா பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்போ 2 அண்ணா இல்லை, இறந்துட்டாங்க. அந்த பிள்ளைங்கள போய் பார்ப்பேன், ஆண்டவர் பற்றி சொல்லி ஜெபம் பண்ணிவிட்டு வருவேன். ரிலேஷன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அம்மா சொந்தம் அப்பா சொந்தம். சின்ன வயசுலேருந்து நாங்கள் எங்கேயுமே போகலை, எங்கள் அம்மா அப்பா அப்படி கூட்டிகிட்டு போகலை யார் வீட்டுக்கு. அதனால நாங்கள் எந்த இது கிடையாது. கில்கால் இப்போ தான் ஒரு 1 இயர் ஆச்சு. கில்கால் பேர் எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. இத்தனை இங்கே ஊழியத்துக்கெல்லாம் போவேன், வெளியில் எல்லாம் செய்வேன், எதுவும் தெரியாது. ஆனால் ஒரு பாஸ்டர் மூலமாக எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இப்படி நீங்கள் கில்கால் பேசி பாருங்க. ஆனால் இவர் எனக்கு 1 இயருக்கு முன்னாலே தெரியும். அந்த இதில் அது அலலியா டவர் இருக்குதுல்ல மதுரையில், 1 இயருக்கு முன்னாலே தெரியும். எப்படி தெரியும்னா, நான் போகிற சர்ச்சில் ஒரு பாஸ்டர் அவங்க பொண்ணு மதுரையில் பாஸ்டர் அம்மாவாக இருக்குது. அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க பாவம் தனியாக தானே இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்யலாம் இல்லைன்னு 1 வருஷத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சொன்னாங்க. சொன்னேன் வேண்டாம், இத்தனை வருஷம் ஆயாச்சுன்னா இதுக்கு நம்மளுக்கு இப்படியே ஆண்டவரோட போயிடுவோம் அவ்வளோதான் நான் நினச்சேன். அப்புறம் சொன்னேன், சரி ஒரு வாட்டி போய் பேசி பாருங்கன்னு சொன்னேன். நானும் இன்னொரு சிஸ்டர் போயிட்டு அவருக்கு மேலே பாஸ்டர் அவர் சொன்னார், போயிட்டு பேசும்போது இல்லாமல் இது ஆண்டவர் சித்தம் இல்லை, விட்டுடுங்க, நம்ம விட்டுடலான்னு சொன்னார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, விட்டுடுங்கன்னு சொன்னேன். அப்போ சரின்ட்டு நாங்கள் 2 பேர் போய் பேசினு வந்தாச்சு. திருப்பி நான் கொஞ்ச நாள் ஹைதராபாத் போயிட்டேன், ஊருக்கு போயிட்டு என்னோடய ஊழியத்தை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஊழியத்தை போன டிசம்பரில் இப்போ ஜூனில் திடீர்னு ஃபோன் வருது. ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணி, இப்படி நீங்கள் கில்கால் அஜித் பாஸ்டர்ன்ட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் கூட நீங்கள் பேசுங்க சொன்னேன். அவர் யாரும் எனக்கு தெரியாது, கில்கால் யாரும் தெரியாது. சரி கொடுங்க பேசி பார்ப்போன்ட்டு வாங்கினேன் நம்பர் வாங்கிட்டு அவர்கிட்ட பேசும்போது என்னோடய பயோடேட்டா எல்லாம் கேட்டார் அஜித் பாஸ்டர். அப்போ இவர் இதில் இருக்காருன்ட்டு சொன்னாங்க அவர். அப்போ உங்களுக்கு கல்யாணம் பண்ண விருப்பமான்னு சொன்னால் நான் வர்றதுக்கு முன்னாடியே பார்க்குறாங்க. அப்போ பேசலாமா அவங்க 2 பேர் பற்றியான்னு கேட்டாங்க. சரி பேசலான்ட்டு நான் சொன்னேன். அப்புறம் தான் ஒரு நாள் நீங்கள் உடனே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. உடனே வாங்கன்னு சொன்னேன். சரின்ட்டு என்ன பண்ணேன், ஒரு வாரம் இருங்க எங்கள் கூட வந்து ஊழியெல்லாம் பாருங்கள் பேசலான்னு சொன்னார். அப்போ சரின்ட்டு நான் அங்கெல்லாம்
மற்ற கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இப்போ ஊழியத்துக்கு தான் போகிறேன்னு தெரியும், யாருக்கும் கல்யாணம்னு தெரியாது. தெரியாது. ஊழியத்துக்கு தான் போகிறேன்னு தெரியும். அப்படியே வந்தாச்சு, கில்காலன்னு தெரியாது. அப்படியே பஸ்ஸை பிடிச்சிட்டு அவர் தான் கைட் பண்ணார், அஜித் பாஸ்டர் தான் இந்த பஸ் ஏறணும் இப்படி வரணும் அப்படி தான் கைட் பண்ணி அப்புறம் வந்து அதே நாள் தான் அதே நாள் தான் நாதன் ஐயா அந்த தர்மத்தை பற்றி அவங்க அஜித் பாஸ்டர் ஃபேமிலி அந்த கோபிநாத் எல்லாம் கூடி பேசினாங்க. முதல் நாள் வர்றீங்க, அடுத்த நாள் பேசினாங்க. இந்த சாயந்தரமா கூடி பேசிட்டு என்னை கூப்பிட்டாங்க, என்னம்மா அவங்களுக்கு எப்படி சொல்லுங்க. நான் சொன்னேன், எப்படி ஐயா 2 பேருக்கும் சப்போர்ட் கிடைக்குமா இதில் சொன்னேன். இல்லை ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும்னு சொன்னேன். அப்படி எப்படி இந்த 2 பேருக்கு இல்லாமல் கஷ்டம் இல்லை ஒரு சப்போர்ட்னால நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் அதோட கஷ்டம். ஆல்ரெடி நான் இருந்தேன், அந்த கஷ்டம் தெரியும்போது நான் கேட்கும்போது இல்லை ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அப்போ அஜித் பாஸ்டர் சொன்னார், நீங்கள் எப்படி இயேசுவை நம்பி இவ்வளோ தூரம் வந்தீங்க, அதுபோல் இந்த கல்யாண விஷயத்தில் நம்புங்க, அவர் எல்லாம் உங்களுக்கு செய்வார், கைவிட மாட்டாருன்ட்டு அப்படி சொன்னேன். அவருக்கு ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் நினைக்காதுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வாங்கன்னு சொன்னேன். அப்போ சரி இவ்வளோ தூரம் நம்ம ஒன்று தான் இவர் மேலே இஷ்டப்பட்டேன். எப்படியானா மிஷினரியாக இருக்கிறாரு, ஊழியம் பண்ணுறாரு, எது இருக்கும் எது அவ்வளோதான் வாழ்க்கையில் என்ன இருக்குது. நான் அதுக்காக தானே வந்தேன் அவ்வளோ தூரத்துலேருந்து. எங்கேயோ நினச்சா எங்கே வேணாலும் போய் வேலை செஞ்சுக்கலாம் இருக்கலாம் நம்ம. ஆனால் நான் அப்படி நினைக்கல. மிஷினரி ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு நான் விரும்புவேன். அது எப்படி என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். ஊழியத்தில் 20 வருஷம் ஊழியத்தில் மிஷினரி ஆனால் பிடிக்கும். அவங்களுக்கு என்னால் இருக்கிறது கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கணுன்ட்டு நினைப்பேன். அப்படி தான் இவரை நான் இஷ்டப்பட்டேன். ஊழியம் செய்கிறாரு நல்லா, அந்த நோக்கத்தில் சரி ஆண்டவரோடு இருக்கிறாரு, அப்போது ஆண்டவரோட பயம், ஆண்டவரோட அன்பு இருக்கும், ஆண்டவரோட இது இருக்கும்ன்ட்டு சொல்லி நான் ஏற்றுக்கிட்டேன். இப்போ இந்த மலை கிராமங்களுக்குலாம் எப்படி ஐயாவோட சேர்ந்து நீங்களும் சரி போவேன். மக்கள்லாம் எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களுக்கு? மக்கள் நல்லா பேசுவாங்க, நல்ல மக்கள் தான் இங்கெல்லாம். ஓகே, அப்படியே குடும்பத்தோட அப்படியே மிஷினரிலே அப்படியே இருந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. வேற எந்த ஒரு நகரம் தான் இதில் இதை விட்டுட்டு போகணும் அப்படிலாம் என்ன வந்திருக்கா இந்த மிஷன் பாதையில்? இல்லை அப்படியெல்லாம் வரல. சில விஷயங்கள் பார்க்கும்போது நான் இதுக்கு முன்னால் இருந்த பேக்ரவுண்ட் வேறு, கேரளாவில் இப்போ வந்தது வேறு. அது டிஃப்ரெண்ட் பார்க்கும்போது கொஞ்சம் இதாக தான் பேலன்ஸாக தான் இருக்கும். ஆனாலும் தேவன் நம்பி இருக்கிறோம், அவ்வளோதான். அவர் என்ன செய்வார், அவர் சித்தம். உங்களுடைய பாதைகள் இன்னும் மேன்மேலும் வளரணும், கணவன் மனைவியா இன்னும் அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் நம்மளோட மிஷன் ஃபீல்டோட டார்கெட்டு. ரொம்ப சந்தோஷம் நீங்க பேட்டி கொடுத்ததுக்காக. நன்றி. அப்படியே மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஒன்னொன்னா இறக்க ஆரம்பிச்சிச்சு. பையனுக்கு வந்த வியாதி என்னன்னே கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப நெருக்கடியாக இருக்கும்போது தான் வந்துட்டு என்னோட மனைவியோட தங்கச்சி வந்துட்டு